கடலில் நீந்தி போகும்போது பவளப்பாறைகளை சார்ந்து வாழ்கிற மீன்களில் ஒருத்தனை மட்டும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அண்டர் வாட்டர் வீடியோவில் லைவாக உங்களுக்கு நான் அவனை காட்டுறேன். இந்த மீனோட சயின்டிஃபிக் பேர் ட்ரைபுன்ஸ்டாட்டஸ். இது டேம்செல் ஃபிஷ் வகையை சேர்ந்த ஒரு மீன். என்ன ப்ரோ, கோரலை சார்ந்து இருக்கிற மீன்கள்லாம் கலர் கலராக இருக்குமே, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு கேட்பீங்க. இது சின்னதாக இருக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மேலே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கோடு கோடாக இருக்கும். 3 இடத்துல ப்ளூ கலர் ஸ்பாட் இருக்கும். எருமை மாடு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி ஆகிடுவான். மீன் தொட்டியில் வளர்க்குறது கூட இதை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதனால் இவனுக்கு காமன் நேம்னு ஒன்றும் கிடையாது. 3 ஸ்பாட் இருக்கிறதுனால இதை 3 ஸ்பாட் டேம்செல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேமில் ஏற்கனவே இன்னொரு மீன் இருக்குது. 2021 ரெட் லிஸ்ட்டோட அழிகிற நிலைமையில் இருக்கிற உயிரினங்கள் பட்டியலில் இவனை சேர்க்கறதுக்காக கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவில் மட்டும் இல்லை, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த மீனோட இனம் பெருகி இருக்கிறத பார்த்துட்டு இவெல்லாம் அழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி லீஸ்ட் கன்சர்ன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனோட சர்வைவல் ஸ்கில்ஸ். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு குரூப்பர் ஃபிஷ்ஷு இவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்க பார்த்துச்சு. நான் கூட இவன் சீன் முடிஞ்சதுன்னு நினச்சேன். வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன கேப்பில் இவன் எஸ்கேப் ஆகிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் ஒரு பயங்கரமான டெரிட்டோரியல் ஃபிஷ். தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே மற்ற மீனையும் விட மாட்டான். தாயினத்தோட மீன் வந்தால் கூட அடித்து துரத்துவான். இதுக்கு காமன் நேம் என்ன வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.